சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் செய்த முறைகேடு ஊழல் விசாரணை நீதிமன்றம் 8 வாரங்களுக்குள் விசாரணையை முடிக்க வேண்டும் என்று தற்பொழுது உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் குறிப்பாக திமுகவை சார்ந்த எம்எல்ஏக்கள் செய்த ஊழல் பட்டியல்கள் அனைத்தையும் தமிழக வெற்றிக் கழகத்தின் வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் பல கோடி ஊழல்களை திமுகவின் எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் செய்துள்ளார்கள் என்பதற்கான ஆவணங்களையும் சமர்ப்பித்துள்ளார். அதாவது திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் திருடர்கள் கூட்டம்தான் என்பதை மீண்டும் ஒரு முறை நீதிமன்றத்தில் முன்வந்து ஆவணங்களை சமர்ப்பித்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் வழக்கறிஞர். அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றியிருந்தாலே திமுக 2வது முறை நிச்சயமாக வெற்றியடைந்திருக்கும். சொன்ன 545 வாக்குறுதிகளில் 20% கூட திமுகவால் நிறைவேற்ற முடியவில்லை. அது மட்டுமல்ல, திமுகவினர்கள் ஒரு தொகுதிக்கு சுமார் 100 கோடி வரை செலவு செய்வதற்கு முன்வந்துள்ளது. 234 தொகுதிகள் என்றால் சுமார் 20,000 கோடிக்கு மேலாக திமுக செலவு செய்ய வேண்டும். இந்த 20,000 கோடியே தமிழக மக்களுக்கு நல்லது செய்திருந்தாலே நிச்சயம் திமுக வெற்றியடைந்திருக்குமே. இது ஏன் திமுகவிற்கு தெரியவில்லை என்பதும் ஒரு பக்கம் விவாதங்களாகவே பேசப்படுகிறது. இரண்டாவதாக, திமுக எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் சில அதிமுகவின் எம்எல்ஏக்கள் மீதும் வழக்குகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த வழக்கை 8 வாரங்களுக்குள் விசாரணை செய்து முடிவிற்கு கொண்டு வர வேண்டும். இதில் யாரெல்லாம் சிக்குவார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது திமுகவின் எம்எல்ஏ அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன், KN நேரு, பொன்முடி, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் செந்தில் பாலாஜி இவர்கள் மீதும் வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. இந்த வழக்கை விரைந்து செயல்பட்டு முடித்துவிட வேண்டும் என்று முனைப்போடு பல எதிர்க்கட்சியினர் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் வழக்கறிஞர்களும் இந்த வழக்கை தானாக முன்வந்து பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். இதனால் எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை என்று பார்க்கும் பொழுது வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை சேர்த்ததும் ஊழல் பட்டியலில் இடம்பெற்றுள்ள எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் ஆதாரங்கள் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 8 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. 8 ஆண்டுகள் சிறை தண்டனை இவர்களுக்கு கொடுக்கலாமா அல்லது அதிகபட்ச சிறை தண்டனை எத்தனை ஆண்டுகள் கொடுக்கலாம் என்பதையும் திமுகவின் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மீண்டும் தேர்தலில் போட்டியிட்டால் வெற்றி என்பது உறுதியா தோல்வியா என்பதையும் கூறுங்கள்.